வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் ஆக்ட் ப்ளே. இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ஒன் ஆக்ட் ப்ளே, த பூர் பை ஆண்டன் செக்கோவ். ஸோ இதுதான் வந்து இந்த ஒன் ஆக்ட் ப்ளே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளே ரைட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆண்டன் செக்கோவ் வந்து பயங்கரமாக ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த ஒன் ஆக்ட் ப்ளேஸ்க்காக. அவரோட பெஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த சீகல், அங்கிள் வான்யா, த்ரீ சிஸ்டர்ஸ், த செரி ஆர்ச்சர்ட், அப்புறம் இந்த ப்ளே நம்ம பார்க்க போகிற இந்த பூர் அப்படிங்கிற இந்த ப்ளே. ஆக்சுவலாக இதை பேர் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக இவர் ஒன் ஆக்ட் ப்ளேஸ்க்காக இவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து படக்கூடிய ஒரு ரஷ்யன் ப்ளே ரைட். சரி, ஸோ பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ரஷ்யனில் இருக்கும். அதுக்கப்புறம் இட் வாஸ் ட்ரான்ஸ்லேட்டட் டு இங்கிலீஷ். இவரோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860 to 1904. ஸோ இதுதான் வந்து ஆண்டன் செக்கோவ். ஸோ இந்த ப்ளே பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ். அதாவது இந்த ப்ளே எப்படின்னா, இது வந்து ஒரு ஒன் ஆக்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி வாடிபிள் ப்ளே. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது காமெடி வந்து ரா ஹியூமராக கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து வாடிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளே ஆக்சுவலாக 1888 வந்து எழுதியிருக்காரு. ஒரே செட்டிங் தான் இந்த ப்ளேயில், ட்ராயிங் ரூம். ஸோ அந்த ட்ராயிங் ரூம் ஒரு கண்ட்ரி சைடு வீட்டில் இருக்கிற ஒரு ட்ராயிங் ரூம், அவ்வளோதான். ஸோ ஒன் ஆக்ட் ப்ளேயில் ரொம்ப அதிகமாக நம்ம லொக்கேஷன்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து செட்டிங். இது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ப்ளே இது. ஸோ இதில் மூணு கேரக்டர் தான் இருக்கிறாங்க. யார் அப்படின்னா, எலினா இவனோவனா பப்போவா. ஸோ பப்போவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் ஒரு யங் விடோ. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு. அவங்கள நினச்சிட்டே வந்து இவங்க ரொம்ப நாளாக மோர்னிங்லேயே இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து பொப்போவா, இந்த கதையோட மெயின் கேரக்டர். ஸோ அடுத்த மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா, கிரிகரி ஸ்டெஃபானோவிச் ஸ்மிர்னாவ். இவர் தான் வந்து ஒரு லேண்ட் ஓனர். ஆக்சுவலாக மிடில் ஏஜ்டு பர்சன். இவர் வந்து ஒரு லேண்ட் ஓனர். அது இல்லாமல் எல்லாருக்கும் வந்து லோன் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ கிரெடிட்டர், சரிங்களா. ஸோ இவர் வந்து ஒரு கேரக்டர். என்னென்னா, இப்போது இந்த பப்போவாவோட வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, இறந்தார் இல்லையா, இவர்கிட்ட வந்து கடன் வாங்கியிருப்பார். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து அவர் இறந்து போயிட்டார். ஸோ இந்த கடனை கேட்கறதுக்காக இந்த ஸ்மிர்னாவ் வந்து வந்திருக்காரு. இதான் வந்து செட்டிங். ஸோ லூக்கான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா, பொப்போவாவோட எல்டர்லி சர்வெண்ட், ரொம்ப வயசான ஒரு சர்வெண்ட் இருப்பாங்க அந்த ஹவுஸ் ஹோல்டு பார்த்துக்கிறதுக்கு. அவங்க தான் வந்து லூக்கா. ஸோ இந்த 3 கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற கதை தான் இந்த த பேர். ஸோ பொப்போவா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கதைக்குள்ளே போகலாம். பொப்போவா வந்து ஒரு விடோ. அவங்க ஹஸ்பண்ட் வந்து 7 monthsக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க மோர்னிங் பீரியட்லேயே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை நினச்சிட்டே வந்து இருக்கிறாங்க. வெளியே போகிறது இல்லை. அவங்கள பற்றின யோசனையிலே இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்கள வெளி உலகத்துலேருந்து டோட்டலாக கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. யாரையும் பார்க்குறதில்ல, எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ அவங்களோட சர்வெண்ட் லூக்கா கிட்ட கூப்பிட்டு, நான் வந்து மார்னிங்கில் இருக்கேன், என்னால் யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லூக்கா இருக்கார் இல்லையா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மார்னிங்கில் இருக்கலாம், ஓகே. அவர் வந்து ஒரு எல்டர்லி மேன் இல்லையா, அவர் வந்து ஒரு ஃபாதர்லி பர்சன் இவங்க பொப்போவாக்கு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் மார்னிங்கில் இருக்கலாம், ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் இருக்க தேவையில்ல. ஸோ லைஃப் வந்து எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் மார்னிங்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எஜமானி அம்மாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ விட்டிங்கன்னா உங்களுக்கு வயசு வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீமேரேஜ் வந்து பண்ணிக்கவே முடியாது. அதனால் இந்த 4 செவத்துக்குள்ளே கிடக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, வெளியே போங்க, யாரையாவது உங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு.
நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, இந்த வயசு வந்து இதுக்கப்புறம் இருக்காது, உங்களுக்கு நினச்சாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்ண முடியாது. ஸோ இறந்து போனவருக்காக நீங்கள் வந்து உங்களோட டைம் மார்னிங் பீரியட்லேயே நீங்கள் வந்து ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எனக்கும் இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி அவரோட லைஃப்பில் நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு, நான் மோன் பண்ணேன், ஆனால் அதுலேருந்து சீக்கிரமாக வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ நீங்களும் வந்து அதுலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது கேட்ட பொப்போவாக்கு ரொம்ப வந்து கோவம் வருது. ஏன் அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டு இவங்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காட்டியும் அவங்க வந்து ரொம்பலாம் இவங்கள நல்லா பார்த்துக்கல. ஆனாலும் இவங்க வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒய்ஃப் அப்படின்னு நிரூபிக்க விரும்புகிறாங்க. அதனால் நான் எப்போவுமே வந்து வெளியே போக மாட்டேன். நான் வந்து அவர் மேலே வச்சுருந்த லவ் வந்து ரொம்ப ட்ரூவான ஒரு லவ். அதனால் எப்போவுமே நான் அவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பேன், வெளியே போக மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், நான் வந்து ரீமேரேஜோ இல்லை எதையுமே வந்து யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொப்போவா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஷால் பி ட்ரூ டில் டெத் அண்ட் ஷோ ஹிம் ஹவ் ஐ கேன் லவ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. லூக்கா சொல்கிறாரு, என்னம்மா நீங்கள், நான் வந்து என் ஒய்ஃபும் அப்படி தான் இறந்தாங்க, நான் 1 மாதம் மார்னிங் பண்ணேன், அது போதும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க வந்து அது கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் அது மட்டும் சொல்லலை, பக்கத்தில் நெய்பர்ஹுட் இருக்குது, அங்கே போங்க, அங்கே நிறைய யங் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க, அவங்கள யாராவது ஒருத்தங்களை உங்களுக்கு வந்து பிடிச்சிது அப்படின்னா உங்களுக்கே வந்து அது கிளிக் ஆகும், நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொப்போவா வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ லூக்கா வந்து அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டாரு, பொப்போவா வந்து ஒத்துக்கல. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் உள்ளே வராரு. ஸோ யார் அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது அது வந்து நம்ம காட்ட மாட்டாங்க. ஸோ லூக்கா வந்து சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து வந்திருக்காரு, யார் அப்படின்னாக்க அவர் பேர் ஸ்மிர்னாவ். ஸ்மிர்னாவ் வந்து இந்த மிஸ்டர் நிக்கோலாய் அப்படிங்கிறது தான் பொப்போவாவோட லேட் ஹஸ்பண்ட், இறந்து போனார் இல்லையா, அந்த ஹஸ்பண்ட் பேர் வந்து மிஸ்டர் நிக்கோலாய். அந்த நிக்கோலாய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1200 ரூபிள்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. யார்கிட்ட அப்படின்னா ஸ்மிர்னாவ் அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் வந்து அதை திரும்பி கொடுக்கல, அவர் வந்து இறந்து போயிட்டார். இப்போ ஸ்மிர்னாவ் வந்து இந்த பொப்போவாவோட வீட்டுக்கு வந்திருக்காரு, அந்த கடனை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ இப்போவே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி லூக்கா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ராயிங் ரூமில் நடக்குது இல்லையா, ஸோ அவர் சொன்ன விஷயத்த லூக்கா வந்து கன்வே பண்ணுறாங்க. ஆனால் பொப்போவா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து என்கிட்ட மணி கிடையாது, அதனால் இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்புகிறாங்க. அதாவது ஸ்டீவர்டுன்றவங்க அந்த குதிரையெல்லாம் பார்த்துக்குவாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஆர் அவுட் ஆஃப் சிட்டி, அவங்க வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, அவங்க வந்தோடனே பேங்க் போயிட்டு மணி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஸ்மிர்னாவ் அப்படிங்கிற பர்சன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் வந்து இப்போ நேராக உள்ளவே வந்துடுறாரு. லூக்கா வந்து தடுக்கிறாரு, அதை மீறி அவர் வந்து உள்ளே வந்துட்டு ஸ்மிர்னாவ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஜென்டில் லேடி, நீங்கள் மார்னிங்கில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட இந்த 1200 ரூபிள்ஸ் வந்து கடன் வாங்கியிருக்கார், ஸோ அது வந்து இப்போவே எனக்கு திரும்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் பொப்போவா என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாருன்னா அது கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை தான், நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனால் என்னோடய ஸ்டீவர்ட் வந்து வெளியே போயிருக்காரு, நான் வந்து வெளியே போகிறதில்ல, அவர் தான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், அவர் கொடுத்த உடனே உங்களோட மணி வந்து பே பண்ணிடுறேன், அதாவது நாளைக்கோ இல்லை டே ஆஃப்டர் டுமாரோவோ அந்த மாதிரி பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார். நான் வந்து போக முடியாது, இல்லை எனக்கு வந்து இப்போ உடனே வந்து அமௌண்ட் தேவைப்படுது, அதனால் நான் வந்து நிறைய பக்கம் கமிட் ஆகிட்டேன், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு உடனே இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து உட்காந்துடுறாரு. நான் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துடுறாரு. பொப்போவா சொல்கிறாங்க, நீங்கள் போகணும், நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே அவங்களோட ஸ்டாண்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க.
பொப்போவா வந்து அவங்க இப்போதைக்கு என்னால் அமௌண்ட் கொடுக்க முடியாது, நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கோ ஸ்டீவோட விட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற பாயிண்டில் அவங்களும் ரொம்ப ஸ்டபர்னாக இருக்காங்க. ஸ்மிர்னாவும் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நான் இங்கே காசு வசூல் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு 2 பேருமே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்பவும் பொப்போவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மனநிலைமையில் நான் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் வந்து பாஸ் பண்ணிட்டாரு, ஹீ பாஸ்ட் அவே. ஸோ 7 மந்த்ஸாக நான் மோர்னிங் பீரியடில் இருக்கேன், எங்கேயும் வந்து நான் போகல. இப்படி தனியாக இருக்கிற ஒரு விடோ கிட்ட வந்து நீங்கள் இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு எவ்வளோ டிஸ்டர்பாக இருக்காங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்மிர்னாவ் என்ன சொல்கிறாரு, ஹீ இன்சிஸ்ட் தட் ஹீ வாண்ட்ஸ் ஹிஸ் மனி. இப்போ பொப்போவா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் வந்து இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இந்த ஸ்மிர்னாவ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரக்கெடான ஒரு பர்சன். அவர் வந்து ஊரை சுற்றி ஃபுல்லாக வந்து அவர் வந்து பணம் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் நிறையா கமிட்மெண்ட்ஸில் அவர் வந்து கமிட் ஆகிட்டார். ஸோ அவருக்கு வந்து இந்த லேடி வந்து இவ்வளோ அரகெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ஸ்டாண்டை மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் வந்து இவரால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவர் ரொம்ப ஒரு ரக்கெட் பர்சன். அது மட்டும் இல்லாமல் லூக்காவை கூப்பிட்டு மிரட்டிகிட்டே இருக்கிறாரு. எப்போ பாரு லூக்காவை வந்து மிரட்டிகிட்டே இருக்கிறாரு. இவங்க ஆக்சுவலாக இந்த நிக்கோலாய் வந்து எதுக்காக காசு இவர்கிட்ட வாங்கினாரு அப்படின்னா, ஓட்ஸ் வாங்கிறதுக்காக காசு வாங்கியிருப்பார். ஓட்ஸ் வந்து எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க குதிரைக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக ஓட்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து காசு வாங்கியிருப்பாங்க. இப்போ இந்த நிக்கோலாய் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு ஹார்ஸ் இருக்குது. அந்த ஹார்ஸ் பேர் டோபி. ஸோ அந்த டோபி அப்படிங்கிற ஹார்ஸுக்கு வந்து நிறையா ஓட்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்து நம்ம பொப்போவா வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிக்கோலாய்க்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்ச ஹார்ஸ் அது. அதனால் டோபியை வந்து நல்லா பார்த்துக்குங்க, அதுக்கு நிறையா வந்து ஓட்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஓட்ஸ் வாங்கிறதுக்கு காசு வந்து அவர் லோனாக வாங்கியிருப்பார். அந்த லோன் தான் வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்மிர்னாவ் கொடுத்துருக்காரு. இப்போ ஸ்மிர்னாவோட ஹார்ஸையும் கொண்டு வந்து அங்கேயே கட்டிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே ட்ராயிங் ரூம் விட்டு நவர மாட்டேங்கிறாரு. பொப்போவாக்கும் ஸ்மிர்னாவுக்கும் இப்போ பயங்கர ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. இல்லை என்னால் கொடுக்க முடியாதுன்னு பொப்போவா சொல்கிறாங்க. ஸ்மிர்னாவும் நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படியே வந்து போயிட்டுருக்குது. நடுவில் லூக்காவை கூப்பிட்டு மிரட்டி விட்றாரு நம்ம ஸ்மிர்னாவ் வந்து ரொம்ப கொஞ்சம் கைண்ட் ஆஃப் வெரி ரக்கெட் பர்சன். அவர் வந்து ரொம்ப நீட்டாக அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாமல் வந்திருக்காரு. நான் என்ன இங்கே பொண்ணு பார்க்கவா வந்திருக்கேன், நான் வந்து கடன் கலெக்ட் பண்ணுற வந்திருக்கேன், அதுக்கெலாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே வந்து அவரை இது பண்ணிக்கிறாரு, சமாதானப்படுத்திக்கிறாரு. லூக்காவை நடுவில் கூப்பிட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறாரு. எனக்கு வந்து இதை கொண்டு வா அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிலாம் மிரட்டிகிட்டு இருக்காரு. லூக்கா வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கிறாரு. இவன் வந்து நடு வீட்டில் இப்படி உட்காந்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொப்போவா மட்டும் ரொம்ப பயப்படலை. அவங்க வந்து அவங்களோட பாயிண்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இவங்களோட ஆர்கியூமெண்ட் வந்து இப்படியே போயிட்டுருக்கும்போது பொப்போவா வந்து இவன் ஸ்மிர்னாவை வந்து ஒரு கோர்ஸ் பேர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ வந்து ரொம்ப ஒரு ரக்கெடான ஒரு வைலண்ட்டான ஒரு பர்சன், நடுவில் பேர் மாதிரி நீ பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்மிர்னா வந்து எல்லா விமனும் வந்து இப்படி தான், அவங்க வந்து இன்சின்சியர், அவங்க வந்து க்ரூயல், அவங்க வந்து வெயினாக இருப்பாங்க. நான் வந்து நிறையா விமனை வந்து பார்த்துட்டேன், 12 விமன் கிட்ட நான் வந்து மீட் பண்ணிட்டேன், நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன். அப்படி இருந்தும் வந்து யூ ஆர் நாட் அட் அ விமன் அப்படின்னாலே தே ஆர் நாட் குட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க ஸ்மிர்னாவ் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்கிறாரு. இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு நடுவுலேயே வந்து இதெல்லாம் நடக்குது. பொப்போவா சொல்கிறாங்க மென்னெல்லாம் வந்து க்ரூயலும் ஃபெய்த்லெஸ்ஸாகவும் இருப்பாங்க. இப்போ வந்து என்னையே எடுத்துக்கோ, நான் வந்து என் ஹஸ்பண்ட் இறந்து ரொம்ப மாதமாயிருச்சு. அப்படி இருந்தும் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்பவும் லாயலாக இருக்கிறேன். ஆனால் என்னோடய லேட் ஹஸ்பண்ட் எப்படி இருந்தான் தெரியுமா, அவன் வந்து எல்லா பணத்தையும் வந்து செலவழிச்சிட்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்தான், ரொம்ப மோசமாக இருந்தான். எனக்கு ஹி வாஸ் வெரி இன்சின்சியர் வித் பொப்போவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் அப்படி இல்லையே, நான் எல்லா விமனையும் வந்து நீ இன்சின்சியர் அப்படின்னு சொல்கிற, ஆனால் நான் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மிர்னாவுக்கு கொஞ்சம் பாவமாயிருது.
இருந்தாலும் வந்து 2 பேரும் பயங்கர ஆங்க்ரியாக வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க, ஆர்கியூ பண்ணுறாங்க. நீ என்ன உடனே பொப்போவா என்ன சொல்கிறா, உனக்கு என்ன இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி, என்னால் கன் ஃபைட் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன கன் ஃபைட் அப்படின்னு வந்து ஸ்மிர்னோவ் வந்து பயங்கரமாக சிரிக்கிறான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிஸ்டல்லாம் நிறைய வச்சுருக்காரு, என்னால் கன் ஃபைட் உன் கூட போட முடியும் அப்படின்லாம் வந்து பொப்போவா வந்து இவனையே சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்மிர்னாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இந்த லேடி வந்து நம்மளே சேலஞ்ச் பண்ணுறா, நம்ம எவ்வளோ ஒரு வயலண்ட்டான ஒரு ரக்கடான பர்சன், நம்மளை போய் சேலஞ்ச் பண்ணுறாளேவா அப்படின்னு சொல்லி இவன் வந்து நினைக்கிறான் ஸ்மிர்னாவு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பொப்போவா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிஸ்டலை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வந்து அழகாக அதை வந்து ஒரு வெல்வெட் கிளாத்தில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்குள்ளே ஒரு ஃபேர் டீல், எனக்கு வந்து சுட தெரியாது, நீ தான் எனக்கு சுட கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்மிர்னாவ் வந்து பார்த்தாக்க அவனுக்கு வந்து டோட்டலாக இப்போ வந்து இவளோட சாம்ஸில் வந்து அவன் விழுந்துட்டான் அப்படின்னே சொல்லணும். அவள் வந்து அவ்வளோ நேரம் அவ்வளோ ஆங்க்ரியாக வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி இருந்துட்டு அப்புறம் திடீர்னு வந்துட்டு எனக்கு ஆனால் சுட தெரியாது, ஆனால் நீங்கள் தான் சுட கற்றுக் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பொப்போவா. ஸோ இப்போ வந்து ஸ்மிர்னா வந்து எப்படி வந்து பிஸ்டலை ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே வந்து சீன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ இவங்க வந்து அந்த எப்படி ஒரு பிஸ்டலை ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போதே இவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அந்த பொப்போவோட பியூட்டி வந்து ஸ்மிர்னாவுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப சாமிங்காக இருக்கா இந்த பொண்ணு, கொஞ்சம் கூட பயப்பில்ல, என்ன பொண்ணுப்பா, இப்படி ஒரு பொண்ணு வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்லாம் சொல்லி அவன் உள்ளுக்குள்ளே வந்து அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளோ கொஞ்சம் கூட இவளுக்கு பயமே கிடையாது. நான் வந்து இவ்வளோ விமன் பார்த்துருந்தாலும் இவள் வந்து ரொம்ப டோட்டலி வந்து ஷீ இஸ் டிஃப்ரெண்ட், ஷீ இஸ் ஸோ சார்மிங், ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப தைரியமாக இருக்கா, இப்படி ஒரு விமன் வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு ஸ்மிர்னாவ் ஃபால்ஸ் இன் லவ் வித் பொப்போவா. ஸோ இவன் ஃபயர் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்த உடனே அவன் வந்து பொப்போவா என்ன பண்ணுறா, சரிவா நம்ம கன் ஃபைட் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் ஸ்மிர்னாவ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹீ நீல்ஸ் பிஃபோர் ஹர் அண்ட் சேஸ் ஐ லவ் யூ. ஸோ அவள் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி யாரையும் வந்து லவ் பண்ணது கிடையாது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் வந்து 12 விமனோட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன்னு. அது எப்படின்னா, ஐ ஹாவ் ரெஃப்யூஸ்டு 12 விமன், 9 ஹாவ் ரெஃப்யூஸ்டு மீ அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவனோட உண்மையெல்லாம் சொல்கிறான். பட் ஐ நெவர் லவ்ட் எனி ஒன் ஆஃப் தெம் ஆஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் ஜஸ்ட் 12 விமன் மேலே இருந்த அவன் ரொம்ப சும்மா பீத்திக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருப்பான், ஜஸ்ட் டு போஸ்ட் தான் சொல்லியிருப்பான். ஆனால் ஆக்சுவலாக இப்போ நிஜமாலுமே அந்த மொமெண்ட்டில் ஹீ ஃபெல் இன் லவ். அதை வந்து கன்ஃபெஸ் பண்ணணும் அப்படின்றதும் அவனுக்கு அந்த மொமெண்ட் தோணியிருக்கு. அவன் சொல்கிறான், ஐ லவ் யூ லைக் அ ஸ்டூடெண்ட். பொப்போவா பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ எதுக்காக இங்கே வந்த, டெட் கலெக்ட் பண்ணுறதுக்கு தானே வந்து, அதை வாங்கிட்டு போகிறதுனா போயிரு, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, இப்போ என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அவள் அதையே சொல்லிகிட்டு இருக்கிறா. ஆனால் இவன் திரும்ப திரும்ப வந்து அதிகமாக பேச ஆரம்பிக்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, பொப்போவா வந்து திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசிகிட்டே இருக்கிறா. இவன் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிர்னாவ் வந்து கிளம்புறான். ஆனால் ஒன்ஸ் நான் போயிட்டேன் அப்படின்னா திரும்ப வரவே மாட்டேன், நீ யோசனை பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஸ்மிர்னாவ். பொப்போவா வந்து ஷீ ஆல்சோ அட் திஸ் மொமெண்ட் அவளோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஸோ ஸ்மிர்னாவ் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது திரும்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இல்லை போகாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ பொப்போவாக்கு வந்து மனசு மாறிடுச்சு. ஸோ ஃபைனலி தே எம்ப்ரேஸ் ஈச் அதர். என்னென்னா இந்த லூக்கா ஓடி போய் என்ன இவங்க கன்லலாம் வச்சு சண்டை போடுறாங்கன்னு எல்லா சர்வன்ஸையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஸ்மிர்னாவை அடித்து வெளியே துரத்திடலாம் அப்படின்னு சொல்லி லூக்கா போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் தேட் பி இந்த ஆர்ம்ஸ் ஆஃப் ஈச் அதர். அதனால வந்து இந்த பிளே அப்படியே ஒரு ட்ரமாட்டிக் எண்டாக வந்து ஹாப்பி எண்டாக வந்து முடிஞ்சிருது.
ஸோ பொப்போவா என்ன சொல்கிறேன்னா டோபிக்கு வந்து ரொம்பலாம் ஓட்ஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த சென்டென்ஸ் மூலயமா டோபி நம்ம யாருன்னு பார்த்தா ஒரு குதிரை இல்லையா, அவங்க லேட் ஹஸ்பண்டோட குதிரை அது. ஸோ அந்த ஒரு சென்டென்ஸ் மூலியமாகவே அவள் என்ன பண்ணுறான்னா அவளோட பழைய மெமரிஸை வந்து அவள் ஃபர்கெட் பண்ணிவிட்டு புதுசாக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டா. அதான் வந்து ஸ்மிர்னா. ஸோ ஸ்மிர்னாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறத வந்து கன்வே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளே. இந்த பிளேயோட முக்கியமான தீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ், லவ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிரீஃப் அண்ட் மூவிங் ஆன் அண்ட் சோஷியல் சட்டையர். ஸோ இது வந்து ஹியூமராகவும் ரொம்ப கேரக்டர்ஸ் எக்ஸாஜரேட்டடாகவும் இருக்கும். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அதிகமாக வந்து இது அவங்க ஹியூமன் இமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணுது. சோஷியல் சட்டையரையும் வந்து சொல்லுது. மென்னுனா எப்படி, விமன்னா எப்படி அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம். அப்புறம் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ் பற்றி அதிகமாக பேசுது. ஸோ லவ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் அந்த லவ் வந்து வருது அப்படிங்கிற அந்த மாதிரி குவிக் இமோஷன்ஸை பற்றி பேசுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான தீம்ஸ். ஸோ த பேர் இதோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.